தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான ஜெயம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினான் தாங்கியே நடத்துவான். நீதியின் கரத்தினான் தாங்கியே நடத்துவான். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பொற்கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மை சந்திக்க, உம்மை காண, உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே வாஞ்சையோடு வந்திருக்கிற உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்தித்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மேய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதான் பண்ணிடுங்க. ஒரே சவுண்ட். சரி சரி. பிரியமான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளிலே ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறபடினாலே நாம் அனைவரும் அறிந்தபடி நம்முடைய ஆண்டவர், நாம் தொழுது கொள்ளுகிற நம்முடைய தேவன் நமக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த அந்த நல்ல நாளை நாம் இந்த நாளில கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே, உயிர் தேர்ந்த ஆண்டவரின் பெயராலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, சவுண்டா இருக்குது. பிரியமான தேவ ஜனமே, ஆஃப் பண்ணிடுங்க. இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன என்று கேட்டால், மரணத்தின் மீது வெற்றி. மரணத்தின் மீது வெற்றி கொண்ட தேவன் இந்த உலகில் வேறு ஒருவருமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் மரித்தார், நமக்காக மரித்தார். ரைட்டா? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக ஆண்டவர் நமக்காக அவர் ஒருவராய் பலியானார். ரைட்டா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாவத்தை போக்குகிறதற்கு ஒரு முகாந்தாரம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பலி செலுத்தினா பாவம் போயிடும் இல்லையா? ஆகவே நம்முடைய வழக்கம் இல்லையா, எல்லாரும் பண்ற வழக்கம்,
ஆடையோ மாடையோ கோழியோ பறவைகளையோ பலி செலுத்தி அந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு மீட்பு விடுதலை பெறுவது ஒவ்வொரு முறையும் அதை செய்யணும். ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணணும்? அது செய்யணும். அது ஒரு பண்டிகையாகவே கொண்டாடுவோம். நம்முடைய வழக்கம் இருந்தது அப்ப முன்னாடி எல்லாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மீது அன்பு பாராட்டினபடியினால, நம்மை நேசித்தபடியினால ஒரே தரம் பாவம் இல்லாத ஒருவர் பலியாக வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்காக பலியானார். பலியானது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய நமக்கு நம்பிக்கை, நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், நமக்கு ஒரு பெரிய உத்தரவாதம். ஏன் என்றால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய தேவன் காண்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்திக்கு ஆதாரமாக வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையே வாசிங்க. மார்க்கு 16:6. அவன் அவன் யார்? யார் தெரியுமா? அவன் யாருமா? தேவதூதன். அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ரேனாகிய இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று அந்த கல்லறையை காட்டுகிறான். யார்? ஒரு தேவதூதன் காட்டுகிறான். இதோ அந்த இடம், நீங்க பாருங்க, அவர் இங்க இல்ல, நீங்க அவர் இங்க தேட வந்திருக்கீங்க, அவரை பார்க்க வந்திருக்கீங்க. இப்ப நம்முடைய வழக்கம் எல்லாம் என்ன? யாராவது நமக்கு, நம்முடைய உறவுகள், நமக்கு அருமையானவர்கள் மரித்து போனா நம்ம என்ன பண்ணுவோம்? கல்லறைக்கு போய் அங்கே சற்று நேரம் அங்க இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு அவருக்கு பிரியமானதெல்லாம் கொடுத்துட்டு நாம வர்றதுன்னு வழக்கம் இல்லையா? அந்த மாதிரி அன்றைய தினம், அது இந்த நாள், இந்த நாளில 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்திரீகள் எல்லாம், அவரை அறிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி கல்லறை நிலத்தில் போகிறார்கள். அந்த கல்லறை நிலம், கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது, அங்கே யாரும் இல்லை. அதை சாட்சியாக ஒரு தேவதூதன் அவர்களுக்கு அறிவிக்கிறான். நீங்க நஸ்ரேனாக இயேசுவை தான் தேட வந்திருக்கீங்க, அவர் உயிர் தெழுந்துட்டாரு, அவர் இங்கே இல்ல, அவர் வைத்த இடம் இதுதான் பாருங்க அப்படின்னு சொல்லுகிறான். சரி, இப்ப நம்ம தெரியாத அறியாத ஒரு செய்தியை இப்ப நம்ம கேட்க போறோம். ரைட்டா? என்ன செய்தி அப்படின்னா, இந்த செய்திய நமக்கு யார் அறிவித்தது? ஸ்திரீக்கு யார் சொன்ன? அந்த அங்க இருந்த கூடியிருந்த மக்களுக்கு யார் அறிவித்தாங்க? தேவதூதன் அறிவித்தாங்க. இப்ப நமக்கு, நாமெல்லாம் யாரு? நாம விசுவாசிகள். அப்புறம் வேற யார் நாம? ஆண்டவருடைய. அப்புறம் வேற யாரு நாம? அப்புறம் நாம வேற யாரு? பத்தியா? நாம உண்மையை மறந்துட்டு உட்காந்துக்கிறோம், உண்மையை மறந்துட்டு உட்காந்துக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்புறம் வேற யாரு நாம? நாம சரி, உங்க கணக்கே வர, நாம இஸ்ரவேலர். அப்புறம் வேற யாரு நாம? கிறிஸ்தவர்கள். அப்புறம் வேற யாரு நாம? உயிரோடு இருக்கு. அப்புறம் வேற யாரு நாம? யாருமா? மனிதர்கள். மனிதர்கள் யாரு நாம? பாவிகள். பாவிகள் நாம யாரு? ரட்சிக்கப்பட்டவர். ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் நாம? அழைக்கப்பட்டவர்கள் நாம யாரு? இப்படியே நான் கேட்டுன்னு போய் எனக்கு வேண்டித்தான். இப்படி என்ன பண்ண வேண்டியதுதான்? நான் கேட்டுனே போயிருக்க வேண்டியதுதான். நீங்க சரியான பதில் சொல்ல போறதே கிடையாது. ஏங்க நம்ம தமிழர்களா இல்லையா? எல்லாத்தையும் மறந்துட்டு அம்மா ஒருத்தர் இஸ்ரவேலர்ன்றான். இவங்க இஸ்ரவேலரா?
நாம தமிழனுங்க, தமிழ் மொழி பேசுறோமா? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா? ஆமாவா இல்லையா? நாம தமிழர்கள். நமக்கு யாருங்க அறிவிச்சது? ஊழியர். எந்த ஊழியர்? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட யாரு? யார் அவரு? தோமா தான். தோமாவை தாங்க நான் கேட்டுக்கிறேன். தோமா தான் இங்க வந்து சொன்னாரு, இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்குமா? நான் என்ன கேட்கிறேன், ஏன் தோமா தமிழ்நாட்டுக்கு வந்தாரு? தமிழ்நாட்டுல ஏங்க செத்தாரு தெரியுமா? எவ்வளவு பெரிய பூர்வீகத்தை நம்ம மறந்துருக்கிறோம் தெரியுமா? முதல்ல நம்ம எதை மறந்துட்டோம் தெரியுமா? நம்ம தமிழன்றதே மறந்துட்டோம். என்ன மறந்துட்டோம்? தமிழன்றதே மறந்துட்டுக்கிறோம். நம்ம கேட்டா நம்ம இஸ்ரவேலர்ன்றாங்க. உண்மைதான், தப்பு கிடையாது. நீங்க சொன்னது தவறு கிடையாது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தான். ஆனா எப்படின்னு தெரியணும்ல. சும்மா நான் வாயில சொல்லிக்கிட்டு இருந்தா என்னவோ சொல்லுவாங்களே, வாயில வடை சுட்டுனேங்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி வடை சுட்டுன்னு இருக்க கூடாது. எந்த வகையில நான் இஸ்ரவேலர்னு சொல்லணுமா வேணவா? நீ சொல்லுங்க, இஸ்ரவேலர்னு சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய சகோதரன் கூட சொல்லுங்க, இல்லையா? யாராவது தடுப்பாங்களா? நீங்க அதுக்கான காரணத்தை சொல்லிட்டு சொல்லணும், ஆதாரத்தை காட்டி, இப்படி இந்த வகையில நானு அவருக்கு சகோதரன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அல்லது நான் இந்த வகையில நான் ஒரு இஸ்ரவேலன் அப்படின்னு நீங்க சொல்லணும். சொல்லாம வெறும் இஸ்ரவேலன் சொல்லிட்டு இருந்தா அது சரியான பதம் இல்லை. சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளும், இது ஒரு மிகப்பெரிய உண்மை. எந்த வகையில தோமாவை ஆவியானவர் இங்கே அனுப்பினார், அதுவும் தமிழ்நாட்டுக்கு குறிப்பா? இல்ல யோசிக்கணுமா வேண்டாமா? இதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்குன்றதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் நான் அறியாம இருந்தேன், இனி அறிந்து கொள்ளுங்கள், இனி அறிந்து கொள்ள வேண்டும். இது சத்தியம், இது சத்தியம், நான் சொல்லுவது சத்தியம். ஆனால் ஆதாரத்தோடு சொல்ல போகிறேன், பரிசுத்த வேதாகமத்தின் ஆதாரத்தோடு சொல்ல போறேன். நம்ம இவ்வளவு நாள் எப்படி ஆராய்ச்சி கொண்டிருந்தோம் தெரியுமா? சும்மா ஏதோ வந்தோம் போனோம். நானும் கிறிஸ்தவன், சகோதரி சொன்னது போல நானும் இஸ்ரவேலன். இப்படி வந்தாவா, நான் இஸ்ரவேலன். சரி, இஸ்ரவேலா இரு. எந்த வகையில? இஸ்ரவேலனுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும்ல, ஒரு மரியாதை இருக்கணும்ல, ஒரு ஒழுங்கு இருக்கணும்ல. ஆனா அது எதுவுமே கிடையாது. ஆனா நான் இஸ்ரவேல். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? தயவு செய்து செய்தி வேளையில யாரும் பேசவே கூடாது. பக்கத்துல நீங்க பேசுறதா இருந்தா கை தூக்கி என்கிட்ட தான் பேசணும். ரைட்டா? யார்கிட்ட பேசணும்? என்கிட்ட தான் பேசணும். வேற பக்கத்துல கூட பேசக்கூடாது. செய்தி வேளையில என்ன மட்டும் தான் பார்க்கணும். தயவு செய்து கவனம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயம் நான் என்னைக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா? நான் ஆதியில எப்ப நான் கிறிஸ்தவ வந்தேன் பாரு, இங்க ஆண்டவருக்குள்ள வந்தேன் பாரு, அன்னைக்கே தெரிஞ்சிருக்கணும். ஆனா நான் என்னைக்கு தெரிஞ்சுக்க போறேன்? இன்னைக்கு 2026 என்ன மாதம்? ஏப்ரல் மாதம். என்ன தேதி? 5ஆம் தேதி. அப்பதான் நான் தெரிஞ்சுக்க போறேன். அதுவே தவறு. ஆனா இன்னைக்கு என்ன காலகட்டம் தெரியுமா? ஆண்டவருடைய வருகையின் காலம் இது. அவரை வருகை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். எனி டைம் அவர் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். வரும்போது நான் இப்படி உட்கார்ந்து இருந்து கொண்டிருந்தால் நான் அவரோடு என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் வர வேலை வந்துருச்சு, ரொம்ப சமீபமா இருக்கு. எனி டைம் அவர் வரலாம். அதுக்கான சூழல்கள் இப்படி ஓடிக்கொண்டிருக்குது. உண்மையை சொல்றேன், இதெல்லாம் பொய் கிடையாது, உண்மை. இஸ்ரவேலுக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக, இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காலம் இது. ஏன்னா அப்ப ஆண்டவர் உவமை சொல்றாரு. அத்தி மரத்திலிருந்து ஒரு உவமை. இப்ப ஒரு காலையில காலை ஆகுது அப்படின்னாக்க என்ன ஆகுது? கிழக்குல
சூரியன் உதயமானா என்ன நினைக்கிறோம்? ஐயோ காலை விடிய போகுது அப்படின்றோம். அது போல இன்னைக்கு முடிவு வரப்போகிறது, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதற்கான சூழல் எங்கே காணப்பட வேண்டுமானால் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி பார்த்து நான் ஆயத்தப்பட வேண்டும். இப்ப அதுக்கான சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அதுக்கெல்லாம் போன நேரமாயிடும். நான் இப்ப முக்கியமா செய்திக்கு வந்துடுறேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் தோமா அவர்கள் தமிழகத்திற்கு வந்தார்? இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்திருக்கணுமா இல்லையா? அவர் இந்தியா வழியா தான், சிந்து சமவெளி வழியாக தான் வந்தார். அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. ஆனால் அந்த தேவனுடைய சீஷன் எங்கே வந்து ஊழியத்தை செய்தார்? அங்கெல்லாம் ஊழியம் செஞ்சு தான் வந்திருப்பார். வர வழியெல்லாம் பார்த்துட்டு ஊழியம் பண்ணிட்டு தான் வந்திருப்பார். அதுக்கான ஆதாரங்களும் இருக்கிறது. ஆனால் மிக சிறப்பாக தமிழகத்தில் ஊழியம் செய்தார், ஆலயங்களை கட்டினார். இதை விட முத்தாய்ப்பாக என்ன செய்தார்னா, அவர் அங்கே இரத்த சாட்சியாக மரித்தார். அந்த மரித்த இடம் இன்றும் இருக்கிறது. சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அதற்கு பெயர். அந்த இடத்துல தான் அவர் அடிக்கப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். என்னுடைய கேள்வி இதுதான், ஏன் தோமா அவர்கள் தமிழகத்திற்கு வர வேண்டும், தமிழகத்தில் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும், அவருடைய உடல் இங்கே அடக்கம் பண்ணப்பட வேண்டும்? ஆனால் இவ்வளவு செய்தும் நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? நிர்விசாரத்தோடு இருக்கிறேன். நிர்விசாரம். கடந்த முறை இங்க வந்தப்ப ஒரு அம்மா, இந்த பகுதியை சேர்ந்தவங்க, பெரிய பொட்டு வச்சுன்னு ஒரு வயதான அம்மா, கண்ணீரும் கம்பளையுமா வந்து நின்னாங்க. கரெக்டா? இவங்களுக்கு சொந்தக்காரர். இந்த அம்மாவுக்கு சொந்தக்கார் பேர் மாயாவா? அவங்க பேரு பார்த்துக்கு. வரும்போது அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு தான் வந்தேன் நான். அந்த அம்மாவுக்கு என்ன தெரியல, யாரோ காரை நிறுத்தி கை காட்டுறாங்க அப்படின்னு அந்த அம்மாவும் கை காட்டினாங்க, நான் வந்துட்டேன். இதுதான் நிலைமை. ஆனா அந்த அம்மா என்ன சூழ்நிலை வந்தாங்க தெரியுமா? இங்க அவருடைய பேத்தி இன்னைக்கு எப்படி இருக்காங்க அந்த அம்மா? இருக்கணுமே இல்லையா? சும்மாவா ஆண்டவர் சும்மாவா நமக்கு மரிச்சாரு? நம்ம இந்த ரத்தத்தை சும்மாவா தெளிச்சாரு? இருக்கணுமே, கண்டிப்பா இருக்கணும். ஆனா என்னுடைய சாட்சி எப்படி இருக்கு? எனக்கு ஒரு நன்மை செய்தார்ல, நான் என்ன செய்யணும்? செஞ்சாங்களா? இதுதான் நிர்விசாரம்ங்கிறது. இதுக்கு பேர் தான் நிர்விசாரம்ங்கிறது. இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் எவ்வளவு காலம் இன்னும் என்ன செய்ய போறீங்க? நான் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தவர். ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த கர்த்தர், உயிரை கொடுத்தவர். யாராவது கொடுப்பாங்களா? நீங்க சொல்லுங்க. இல்லங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரர் கொடுப்பாரு, அல்லது எங்க அண்ணன் கொடுப்பான், என் தம்பி கொடுப்பான், என் மாமன் கொடுப்பான், என் மச்சான் கொடுப்பான், யாரோ ஒரு கொடுப்பாங்க, இங்க இருக்கிறாங்க, ஒருத்தர் இருக்கிறாருங்க அப்படி யாரும் சொல்றீங்களா? ஒருத்தரும் கிடையாது. நல்லா இருக்கும்போது வருவாங்க இல்லையா? சுகம் விசாரிக்கிறது நல்லா இருக்கும்போது வருவாங்க. நான் நொந்துட்டா யாரும் வர மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நான் நொந்து போனாலும் வருவார், என்னை விடுவிக்க வருவார். அன்னைக்கு அந்த அம்மாவுடைய பேத்தி மிக நொந்த நிலையில, வேதனையின் மத்தியில இங்க வந்து நின்னாங்க. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க? அம்மா சொல்றாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இல்லையா? அப்பேற்பட்ட தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் நான் அவருக்கு என்ன செய்தேன்? நான் என்ன செஞ்சேன்? இப்ப அதனுடைய அடுத்த நிலை தான் ஆண்டவர் எனக்கு அறிவிக்கவா யாரை அனுப்பினார்? அவருடைய சீஷனை இங்க அனுப்பினார். அந்த சீஷன் நம்முடைய தமிழகத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் மட்டும் எனக்காக மரிக்கல,
அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் இங்கே மரித்திருக்கிறது. ஆனால் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நிர்விசாரம். நிர்விசாரம். இப்ப கூட நீங்க நினைப்பீங்க, ஐயர் தான் வந்துட்டு போயிட்டாரு, இவர் இன்னும் பேசினுங்கிறாரு, எப்ப முடிப்பார்? ரைட்டா? அது இந்த ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இவ்வளோ பீடிகை போட்டேன்னு இன்னும் நான் பதில் சொல்லலையே இல்லையா? இவ்வளோ பீடிகை சொல்லியாச்சு. நீங்க எதிர்பார்க்கறது என்ன? என்ன காரணம்யா? அதை சொல்ல மாட்டேன்றீங்க, என்னவோ சொல்லினே போறீங்க, கதை கதையா சொல்றீங்க, இன்னும் என்ன காரணம்னு சொல்லவே இல்லை. ரைட், வெரி குட். ஆனா அதுக்கும் மேல ஒரு உண்மை இருக்கு. வாசிங்க ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, இந்த காயின் என்பவன் நம்ம எல்லாருக்கும் தகப்பன். ரைட்டா? உண்மையா நம்புறீங்களா? ரைட், வெரி குட். ஆதாமுக்கு பிறந்த முதல் மகன் யார்? காயின். அந்த முதல் மகனுடைய வம்சம் யார்? நாம் எல்லாரும். ரைட்டா? முதல் மனிதன், அவனுடைய வம்ச வழி யார்? நாம தான். சரியா? சரி, இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க பார்க்கலாம். இந்த பைபிள் இருக்கு இல்லையா, உங்க கையில பைபிள் இருக்கா? எனக்கு உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். வெரி குட். இந்த பைபிள்ல யாரை பத்தி எழுதியிருக்கு? ஆண்டவரை. ரைட், ஆண்டவர். யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம். வெரி குட். அப்புறம் எங்கெங்க நாங்க படிச்சா தானேங்க, எங்கெங்க நான் படிச்சா தானே? நான் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் சொல்லணும். நீங்க அப்படிங்கிறது எல்லாம் அப்படியே வரிசையா சொல்லினே சொல்லினே போனா அதுக்கு மீனிங் கிடையாது. நான் என்ன கேட்டேன், யாரை பத்தி எழுதிக்கலாம், நீங்க ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்லணும். வெரி குட், கை தட்டுங்க. இஸ்ரவேலை குறித்து எழுதியிருக்கா? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன், அம்மா சொன்னாங்க, அம்மா அழகா சொன்னாங்க, ஆதி மனிதனுக்கு பிறந்த முதல் மகன் யார்? காயின். காயினுக்கு பிறந்த வம்சம், அந்த வம்சம் தான் நாம. நம்மளை பத்தி எழுதியிருக்கா? எந்த அடிப்படையில? ரட்சிக்கப்பட்ட அடிப்படையில. இப்ப இஸ்ரவேலர் எத்தனை பேர் ஆண்டவரை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க? என்ன இதான் சொல்றது. அதாவது நாம சும்மா வாய் பேச்சு பேசக்கூடாது. இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புறாங்களா? ஏற்றுக்கொண்டாங்களா? அப்புறம் ஏன் அவங்க சொல்லுங்கிறீங்க? நீங்க அவங்க யாரும் ஏற்றுக்கொள்ள. ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க. ஏன் இஸ்ரவேலர்களுடைய மீட்புக்காக கர்த்தர் பாடுபடுறார்? அதுக்கு காரணம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அது மட்டும் கிடையாது. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து எனக்கு உற்சாகமா நீங்க கேட்கணும் அப்படின்ற வாஞ்சியோடு இருந்தா நிறைய விஷயங்களை சொல்லிடுவேன், நிறைய விஷயங்களை சொல்லுவேன். நீங்க கொஞ்சம் சொன்னங்க காட்டினீங்க, மேட்ரு முடிஞ்சு போச்சு. ஏன்னா எனக்கு வேலைக்கு எனக்கு தகவல் வரணும். உங்களுக்கு சொல்லிக்கிறேன், எனக்கு என்ன வரணும், மேல இருந்து சிக்னல் வரணும். வர நான் பேசுவேன். இந்த மாடு கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்லி இருக்கிறேன், மாடை கறந்தா 5 லிட்டர் 3 லிட்டர் கறப்பாங்க. ஆனா 7 லிட்டர் 8 லிட்டர் சில பேர் கறப்பான். எப்படி கறப்பான்? பாடி ஆடி கறப்பான் இல்லையா? பாடுற மாட்டேன் பாடியும், ஆடுற மாட்டேன் ஆடிய தாஜா பண்ணி
அப்ப அது போல நீங்க என்ன பண்ணணும், உற்சாகமா, அதுக்காக தான் நீங்க என்ன பண்ணுங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது. ரைட்டா? வெரி குட். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உண்மையிலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இங்கிருந்து புறப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஆதாமனுடைய மகன் காயின் இல்லையா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஏன் இஸ்ரவேலர் குறித்து பைபிள் எழுதியிருக்கு, என்ன குறித்து எழுதல இல்லையா? ஆனா நாம என்ன பண்றோம், நாம சும்மா அதாவது நம்மை நாமே தேர்த்திக்கிறது. எப்படி இதாங்க அது இல்ல, சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, குழந்தை வந்து ஒன்னு கேட்கும், ஆனா அது நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம், அதுக்கு பதில் ஒன்ன காட்டி இதாமா அது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறோம் பாத்தீங்களா? அது மாதிரி நம்மளை ஏமாற்றிக் கொள்றது எது? இந்த வார்த்தை, நானும் இஸ்ரவேலரு, நானும் அவருடைய சந்ததி, நானும் விசுவாசிக்கிறேன். நேரடி கேள்வி இருக்கணும். இஸ்ரவேலரை குறித்து பரிசுத்த வேதாகமும் சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கு. என்ன குறித்து சொல்லுச்சா? இல்ல. அப்போ என்னுடைய வாஞ்சை என்னவா இருக்கணும்? என்னுடைய வாஞ்சை என்னவா இருக்கணும்? எழுதப்படணும் இருக்கணும். என்ன குறிச்சு? அப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இஸ்ரவேலை குறித்து நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க, எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை குறித்து நான் படிக்கிறேன். அந்த ஊர் கப்பர்நகூம் என்ற ஊர் எனக்கு சம்பந்தப்பட்டதா? இல்ல. ஆனா அதை பத்தி நான் படிக்கிறேன் இல்லையா? சமாரியா எனக்கு சம்பந்தப்பட்டதா? இல்ல, அதை பத்தி படிக்கிறேன். இப்ப நான் என்ன கேட்டிருக்கணும் தெரியுமா ஆண்டவர்கிட்ட? நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, என் பேரை ஏன் எழுதல, என் ஊரை ஏன் சொல்லல, என் சந்ததியை பத்தி ஏன் பேசல, நீங்க கேட்கணுமா வேண்டாமா? இதுதான் அடிப்படை, இதுதான் அடிப்படை. ஆனா நான் அடிப்படையே இல்லாம, அதனாலதான் நான் வந்து சும்மா வரேன், சும்மா போறேன். மாற்றம் இல்ல. மாற்றம் என்பது இப்படிதான் வரணும். ஆண்டவரை புடிச்சு உழுக்கணும். ஆண்டவரே, ஏன் எழுதல, எழுதுங்க, எனக்கு சொல்லுங்க, என்ன காரணம்னு சொல்லுங்க, அதை நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். மாத்தினதுக்கு அப்புறம் எழுதுறீங்களா, எழுதுங்க. இப்படிதான் இருக்கணும். பலவந்தம் பலவந்தம் பண்ணோம். வாசிங்க மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா இல்லையா? அப்ப நான் பண்ணுமா வேண்டாமா? ஆனா நான் பண்ணாம அற்புதம் செஞ்சாலும் நான் கண்டுக்க மாட்டேன்றேன்னு. எனக்கு ஒரு தேவைன்னா வர, எனக்கு முடிஞ்சிருச்சுன்னா நான் முடிஞ்சிருச்சு, நான் போயிட வேண்டியதுதான். டாடா பை பை, அப்புறம் பாத்துக்கலாம் ஆண்டவரே, நான் கொஞ்சம் பிஸி, அப்புறம் வரேன் நானு. நீங்க பாருங்க, நான் வருவேன், சீக்கிரம் வருவேன், எனக்கு டைம் இருக்குது, அந்த நேரத்துல வருவேன் நான். யாருக்கு? நாம ஆண்டவருக்கு பதில் சொல்றது. இப்படி வாழ்ந்துக்கிறோம் நம்ம. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? பலவந்தம் பண்ணுகிறவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப ஒரு உண்மைக்குள்ள வந்துடலாம். வாசிங்க. யாரு ஆட்சி பலவந்தம் பண்றான்? ஆட்சி செய்யறான் பத்தியா? அவன் செய்யறானே, செய்யறானே, கண்டிப்பா உண்மைதான் அது. பலவந்தம் நான் வரணுங்க. வேற என்னங்க பண்றது? போட்டி இருக்குல்ல, போட்டி இருக்கும்போது நியாயம் அநியாயம் எங்க? அது போட்டி இருக்குல்ல, 4 பேர் இருக்காங்களே, 4 பேர் ரெடி ஆகுறான். எதுக்கு? சேருக்கு 4 பேர். ஆனா நியாயமானவங்க 2 பேரு, அநியாயமானவங்க 2 பேரு. இதுக்கு ஆசைப்படுறவங்க. ரைட்டா? இப்ப நியாயமானவங்க காலகாலமா உழைச்சி ரத்தம் சிந்தி இல்ல பாடுபட்டு ஜெயிலுக்கு போய் வந்தவங்க இருக்கிறாங்க. அது ஒரு நியாயமானது. இப்ப அம்மா கேட்டாங்க, நியாயம்தான் அது. நியாயம்தான். கஷ்டப்பட்டாங்கல்ல, கஷ்டப்பட்டு இருக்காங்களே, நன்மை செய்யல, நன்மை செஞ்சிருக்கிறாங்க, நிறைய செஞ்சிருக்கிறாங்க. ஆனா என்னன்னாக்கா, சில பேருக்கு அது கிடைக்கல, சில பேருக்கு கிடைக்குது. சில விஷயங்கள், அதாவது
அவங்களுக்குன்னு ஒரு அந்த என்ன சொல்றது அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்குல்ல, அதுக்கான சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஒண்ணு கூட்டிக்க கூடாது. ஆனா உண்மையில் பார்த்தா இந்த 5 ஆண்டுகள் அற்புதமான ஆண்டுகள். உண்மைதானே? உண்மை. மனசாட்சி உள்ளவங்க சொல்லணும், மனசாட்சி உள்ளவங்க. நான் கேட்கிறேன், இவ்வளவு காலம் நிறைய முதலமைச்சர்கள் இருந்தாங்கல்ல, அந்த முதலமைச்சருக்கும் இப்ப கடைசியா இருக்கிற முதலமைச்சருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? இது எல்லாம் விட்டுருங்க, எல்லாம் விட்டுருங்க, எதையும் நான் கணக்கில் எடுக்க வேண்டாம். ஒன்னை கணக்கில் எடுக்கணும், மனிதநேயம். மனிதநேயம் மிக்க ஒரு முதலமைச்சர். யாரோடும் அவரை நீங்க என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. அப்பேற்பட்டவர் அவர். அவருக்கு வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான். உண்மைதானே? உண்மையா? நான் அநியாயமா பேசுறேன்னா கிடையாது. ஆனால் இது அந்த இடம் இல்லை, நாம அதோட நிறுத்திக்கலாம். சரி, ஏன்னா நமக்கு நியாயம் தெரியணுங்க, நம்ம எல்லாம் நியாயவான்கள். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நீதிபரர், நீதியுள்ள தேவன். நானும் நீதியா இருக்கணும். அதனாலதான் அந்த வார்த்தையை கூட விட்டேன். நான் என்னுடைய ஆண்டவர் நீதி உள்ளவர், நானும் நீதியாக தான் என்னுடைய பார்வை இருக்க வேண்டும். என்னுடைய பார்வை நீதியில் இருக்கணும். அநியாயத்துக்கு நான் இருக்கக்கூடாது, அநியாயத்துக்கு நான் துணையே போகக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள். சரி, அதெல்லாம் போனா ரொம்ப போயிடும், வேணாம். இன்னொரு நாளைக்கு நேர்ல உங்க வீட்டுக்கு வர நான் பேசலாம். ரைட்டா? சரி, நல்லா கவனிங்க, வாசிங்க. அதே 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4:22. செல்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால். ரைட்டா? நல்லா கவனிக்கணும், நீங்க உஷாரா இருக்கணும், செய்தியை மிஸ் பண்ணிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த வசனத்துல 2 விசேஷமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க நீங்க சிஸ்டர், என்ன விசேஷமான வார்த்தை? வெரி குட். ஒண்ணு. இன்னொன்னு இல்ல, அதான் பித்தளை இரும்பு சொல்லிட்டாரு, இவர் முந்திக்கிட்டாரு. ரைட். அப்புறம் 2 விசேஷம் கவனிச்சவங்க சொல்லலாம். ஒண்ணு இவர் சொல்லிட்டாரு, இன்னொன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். சரி, நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? நாமால் அப்படின்ற பேர் இருக்கா? இருக்கா? ரைட்டா? இன்னொரு உண்மையை புரிஞ்சுக்கொள்ளணும். பரிசுத்த வேதாகமத்துல பெண்களுடைய பெயர் அதிகமாக வராது. கரெக்டா? ஆனா சில பேருடைய பெயர் இருக்கு அப்படின்னா அதுல ஏதோ ஒரு முக்கியம் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? கரெக்ட். இப்போ இந்த நாமால் தான் நமக்கு நேரடி தாய். இந்த அம்மா தான் நமக்கு நேரடி தாய். இந்த வழியில தான் நம்ம உள்ள நுழையிறோம், இங்க வர்றோம், தமிழர்கள் என்ற அந்த பெயருக்குள்ள வரோம். இந்த சகோதரி யாரு அப்படின்னா, இவர்களுடைய வம்சம் என்ன வம்சம் அப்படின்னா நாக வம்சம். நாக வம்சம் இங்க நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. ரைட்டா? அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க தான் யாரு? இந்த நாமால். அவர்களுக்கெல்லாம் தாய். அது ஏன் அந்த வம்சத்து பேர் வருது அப்படின்னா, ஆதியாகமம் 3:1 வாசிங்க. 1. அல்லேலூயா. புரியுதா? இப்ப ஏன் அவங்க அந்த வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்ன புரியுதா? இப்ப ஆண்டவர் சும்மா துரத்தி இல்லை, அவங்கள தோட்டத்தை விட்டு துரத்தினாரே இல்லையா? சும்மா துரத்தி இல்லை. ஏன் துரத்திட்டாரு தெரியுமா? இவங்க அவங்கள அதை சார்ந்தே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ரைட்டா? இதுல ஒரு உண்மை இருக்கு. இப்ப இந்த மிருகங்கள் எல்லாம் எதுக்கு படைக்கப்பட்டது தெரியுமா? எதுக்கு படைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? நமக்காக. எதுக்கு? சாப்பிட. சாப்பிடுற. ரைட். ஆனா இன்னைக்கு விசேஷம் இல்ல, அதனால ஞாபகம் இப்போ வந்துருச்சு. ரைட். நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, நமக்கு உதவி செய்ய உணவாகவும் உழைக்கிறதுக்காகவும் மிருகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அதை ஆண்டு கொள்ள சொல்லுகிறார். ரைட்டா? வாசிங்க ஆதியாகமம் 1:28. அவர்களை நோக்கி நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும். ஹல்லேலூயா. நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணிக்கிறேன் பாருங்க. இப்ப நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் அதை ஆள வேண்டும். எதை ஆள வேண்டும்? அதை நான் ஆள வேண்டும். ஆனா அது என்ன பண்ணுச்சு? நம்மை ஆள ஆரம்பித்தது. ரைட்டா? அதனால துரத்திட்டார். ரைட்டா? உண்மையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதனாலதான் துரத்துனது. பழம் சாப்பிட்டதுக்காக துரத்தல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் புரிஞ்சு கொள்ளல, அல்லது அது என்ன பண்ணல, அதை சரியா உள்வாங்கிக்கல. அவன் சரியா உள்வாங்காம அது சொல்ற மாதிரி. இப்ப அது என்ன? இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த பழம் சாப்பிடாத, இந்த பழத்தை சாப்பிடுன்னு சொன்னார். ஆனா அது என்ன பண்ணுச்சு? இங்க இவங்கிட்ட வந்து, ஏன் சாப்பிட மாட்டியா, நீ சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அவன் என்னன்றான், இல்ல இல்லைங்க, இதை மட்டும் தான் சாப்பிட வேணான்னு சொன்னாரு, இதெல்லாம் சாப்பிட சொன்னார். சொன்னானா? சொன்னப்ப இப்ப இவ்வளவு தெளிவா பேசுறவன் என்ன பண்ணிருக்கணும்? சாப்பிட இருக்க கூடாது. இவ்வளவு தெளிவா இருந்தால அவனுக்கு தான் தெளிவு இருக்க, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு. ஆனா அது என்னன்னு உடனே, அது சாப்பிட்டா நீ தேவன் மாதிரி ஆயிடும், அவரை மாதிரி ஆயிடுவே நீ. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? அதை சாப்பிடாதேன்றாரு. இவனுக்கு ஒண்ணும் புரியல. அப்போ நான் கடவுள் மாதிரி ஆயிடும்னா? ஆமா, நீ அதை சாப்பிட்டு பாரு, நீ அப்படி ஆயிடுவே அப்படின்னு ஒண்ணு. இவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் சொன்னதை விட்டான். அழகா பறிச்சான், சாப்பிட்டான். இப்ப எல்லாமே வெளிச்சம் ஆயிடுச்சு. அவன் நிர்வாணின்றதும் தெரிஞ்சு போச்சு. அது வரைக்கும் அவனுக்கு தெரியல. எல்லாமே ஆண்டவர் தான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் அவனோட பேசினிருந்தாரு, இவன் அவனோட இருந்தா, எல்லாம் நல்லா இருந்துச்சு. எப்போ இது உள்ள வந்துச்சோ இப்ப அவருக்கு வந்து இடைவெளி வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ வெளியே போயிடு. நீ வந்து ஏன் பேச்ச ஏன் கேட்கல? நீ என்னுடைய மகன் இல்லை, என்னுடைய பிள்ளை இல்லை, வெளியே போயிடுட்டா. ரைட்டா? சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் உண்மைகள். இப்ப நான் என்ன செய்யணும்ன்றது நீங்க கவனிக்கணும். நான் என்ன செய்யணும், அதுக்காக இது வரேன் நான். சரியா? சரி. இப்ப நாமால் இன்னொன்று வந்து இரும்பு பித்தளை. இப்ப இந்த நாமால் தான் யாருன்னு நான் சொன்னேன்? நமக்கு நேரடி தாய். இந்த நாமால் என்ன வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னேன்? நாக வம்சம். அதுக்கு அடிப்படையை உங்களுக்கு காட்டிட்டேன். ரைட்டா? அதனால இவங்க அந்த வம்சத்துல வரவங்க. ஆனா இவங்களுடைய மொழி என்னவா மொழி இருந்தது அப்படின்னு சொன்னா, தமிழ் மொழி அவருடைய பழம். தமிழ் தான் அவர்களுடைய மொழி. யாருடைய மொழி? இந்த வம்சத்தினுடைய மொழி. என்ன மொழி? தமிழ் மொழி. அப்படின்னா ஆதி மொழியே தமிழ் மொழி தான். சரி, ஆதி மொழியே தமிழ் மொழி தான், எல்லாரும் பேசுறது தமிழ் மொழி தான் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கு. நான் இப்ப காட்டுறேன், ஒவ்வொன்னா காட்டுறேன், நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம். சரியா? சரி. இப்ப இதுல விசேஷ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இப்ப நீங்க என்ன கேட்கணும் தெரியுமா? நீங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேன்றீங்க, அமைதியா உட்காந்துக்கிறீங்க. நீங்க அடுத்தது என்ன கேட்கணும்? இப்ப நீங்க உங்ககிட்ட என்ன கேள்வி வரணும்னா, ஏங்க இவ்வளவு சொல்றீங்க, என்ன அடிப்படையில் அந்த அம்மா தமிழ் பேசுறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ கேட்டிருக்கணுமா வேண்டாமா? கேட்கணுமா வேண்டாமா? ஓ ஓ அப்படி பத்தியா? அம்மா உஷாரு, அம்மா ரொம்ப உஷாரு. ரைட்டா?
ஆமா கரெக்ட். நானே சொல்றேன்னு சொன்னதுனால கேட்கலையா? சரி ரைட், ஒத்துக்கலாம், ஏத்துக்கொள்ளலாம். நல்லா கவனிங்க. ஒரு 6-8 மாசம், 8-10 மாசத்துக்குள்ள இருக்குன்னு வச்சுங்க, தமிழக முதல்வர் மறுபடியும் அவரே வராருங்க. மறுபடியும் அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆய்வறிக்கை, உலக அளவில் செய்யப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு, அதை கொளத்தூர் பகுதியில தான் ஒரு அந்த மியூசியம் மாதிரி கட்டி அங்க அதை வச்சிருக்கிறாங்க. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுது என்றால், முதலில் இரும்பை கண்டுபிடித்து கையாண்டவர்கள் தமிழர்கள். கரெக்ட், தெரியும் இல்லையா? இப்ப நான் சொன்னது புரிஞ்சா? இப்ப உங்களுடைய கேள்வி என்னவா இருக்கணும், நாமல் நமக்கு தாயின்னு சொன்னேன், அவங்க இந்த வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னேன். சரி, அது கூட நீங்க ஒத்துக்கலாம், சரி ஏதோ சொல்றாருன்னு. ஆனா அவங்க தமிழ் தான் பேசினாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், எப்படிங்க, என்ன ஆதாரத்தை வச்சு நீங்க தமிழ்னு சொல்றீங்க? இதுதான் ஆதாரம். அதாவது ஆதியில முதல் அந்த இரும்பு என்பது ரொம்ப விசேஷமானது. அதனாலதான் பதிவு செய்யப்பட்டிருக்கீங்க. பைபிள் சொல்லுது அது என்னன்னு, அந்த இரும்பையும் பித்தளையும் அவர்களுக்கு ஆசாரியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட்டா? அப்போ இந்த இரும்பை கையாண்டது யார் அப்படின்னா, அதுக்கு ஆதாரமாக இப்ப ஆய்வறிக்கையை செஞ்சு கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணிட்டாங்க, ஆய்வாக வெளியிட்டு அதை பத்திரப்படுத்திட்டாங்க, வச்சுட்டாங்க. ஆதாரம் இருக்கு. அந்த தமிழர்கள், அந்த கண்டுபிடிச்சது தமிழர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இது மட்டும் போதுமா? நமக்கு எப்பவுமே 2 சாட்சி வேணும்ல. நமக்கு 2 சாட்சி கேட்போம் இல்லையா? வசனமே நமக்கு சொல்லுகிறது 2 சாட்சி. ஆண்டவரே சொல்றார், ஒரு காரியத்தை என்ன பண்ணிட, ஒரு சாட்சியில விட்டுறாதப்பா, 2 சாட்சி வச்சுக்கோ ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது முடிவு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப நானும் அந்த வகையில பார்க்கணும். இப்ப அதுக்கு ஆதாரமா 21வது வசனத்தை வாசி. அவன் சகோதரனுடைய பெயர் யூபால், ரைட்டா? என்ன அப்படின்னா என்ன? வெரி குட், சூப்பர். இசை கருவிக்கு யாரு ஆசாரியன்? ரைட். இப்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. தமிழுக்கு என்ன சிறப்பு சொல்லுங்க பார்க்கலாம். யாரை கண்டுபிடிக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிறப்பு, என்ன சிறப்பு? சரி, நானே சொல்லட்டுமா? அது கூட ஆமாவா இல்லையான்றீங்க, சொல்லிடலாம். ரைட்டா? தமிழுக்கு என்ன சிறப்புனா, முத்தமிழ் என்ற பெயர் உண்டு. அதுக்கு என்ன பெயர்? முத்தமிழ்னு சொல்லுவோம். தமிழ் என்னன்னு சொல்லுவோம்? முத்தமிழ். என்ன முத்தமிழ் அப்படின்னா, இயல், இசை, நாடகம். ரைட்டா? இப்போ இசைக்கு யார் தகப்பன்ற பைபிள் சொல்லுது? ரைட்டா? இப்போ இசை இருக்கா நம்முடைய தமிழ்ல? இயல், இசை, நாடகம். இந்த சிறப்பு வேற எந்த மொழிக்கும் கிடையாது, நம்ம மொழிக்கு தான். ரைட்டா? அப்ப இந்த காரியத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க, இயல், இசை, நாடகம் என்ற அடிப்படையில தமிழ் இருக்கிறது. அதுக்கு ஆதாரத்தை 21வது வசனம் நமக்கு ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ரைட். இன்னொரு சிறப்பு இருக்கு தமிழுக்கு. என்ன சிறப்பு? இன்னொரு சிறப்பு, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. என்ன குடி? ரைட்டா? போதுமா? ஆதாரம் போதுமா? இப்ப நாம யாரு? தமிழர்கள். தமிழர்கள் எந்த வழியில் வந்தவங்க? தமிழர்கள் எந்த வழியில் வந்தவர்கள்? நாமல் எந்த வழியில் வந்தவன்? வெரி குட். ரைட்டா? சரி, இப்ப நமக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி? ஏங்க இவ்வளவு சிறப்பு இருக்கு, இவ்வளவு சிறப்பு பைபிள் சொல்லுது, ஆனா என்ன ஆண்டவர் விட்டாரு? ஏன்? வரணுமா வேண்டாமா? வரணும். வாசிங்க
அது மத்தேயு 5வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆகையால் நல்ல கவனிங்க, நீங்க பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வரும் பொழுது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அல்லேலூயா. இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். ரைட்டா? நாம செய்யறோமா செய்யலையான்றது வேற விஷயம். ரைட்டா? செய்யறோமா செய்யலையான்னு செய்யறோமா? இனிமே செய்ய பழகுங்க. ரைட்டா? நாம யாரு கூட என்ன பண்ணக்கூடாது? எல்லாரோடும் முடிந்த மட்டுக்கும் சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ளணும். இதான் நமக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு இல்லையா? யாரோட என்ன பண்ணக்கூடாது? சண்டையோ சச்சரவோ இருக்கக்கூடாது, சமாதானமா இருக்கணும். அப்போ சகோதர இடத்துல எப்படி இருக்கணும்? அதை விட அதிகமா இருக்கணும். இதான் அடிப்படை. இங்க ஒரு உண்மையை சொல்றேன் பாருங்க. இந்த காயின் ஆண்டவருக்கு பலி காணிக்கை செலுத்த போகிறான். எப்படி போனான் தெரியுமா? எப்படி போனான்? எப்படி போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு போயிட்டான். ஆனா நீங்க ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். நான் இப்பதான் என்ன படிச்சோம்? மத்தேயு 5, 23, 24 படிச்சோம். ரைட்டா? அவன் எப்படி போனான் அப்படின்னா தன் சகோதரன் பேர்ல குறைவோடு போகிறான். கரெக்டா? கரெக்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அதுக்கு முன்னாடி நீங்க இந்த அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? துதிகன மகிமை எல்லாம் உமக்கே. சரி, வெரி குட். அப்புறம் வேற யாரு? வேற யார்? நம்ம நிறைய விஷயங்களை தெரியாம இருக்கிறோங்கிறத நான் கடந்த முறையே வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறேன். கடந்த முறை சொல்லி நான் வந்து எத்தனை மாசம் ஆச்சு? அநேகமா 1 வருஷம் ஆயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அநேகமா 1 வருஷம். 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நானே என்ன பண்றேன், அவரே சாட்சி சொல்லிட்டாரு. யாரு? உங்க ஊழியக்காரரு. நான் சொல்லல, அவரே சாட்சி. நான் கூப்பிடல அவரை, அவரே வந்தாரு. நானா வர்றேன், ஆண்டவரு போ. அவங்க கூப்பிட மாட்டாங்க, அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை இல்லையா? அப்படின்னு ஆண்டவர் நினைச்சு நீ போய் சொல்லியா, அவங்க கேட்க மாட்டாங்க. போய் சொல்லு, கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லு. 4 முறை அவங்களுக்கு அடிச்சு அடிச்சு சொல்லு. நல்லா சமாளிக்கிறீங்க. ரைட், வெரி குட். ரைட்டா? நல்லா கவனிங்க. சரி, ஏன்னா இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். தெரியாமே நான் என்ன பண்ணுகிறேன்? ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன சொல்லணும்? ஹல்லேலூயானா என்ன பண்ணுவோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பத்தியா? 2 பேர் தான், அதுவும் அரக்கை தூக்கி ஹல்லேலூயான்னு சொல்றாங்க. ரைட்டா? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். வாசிங்க, வெளிப்படுத்தல் 19:1. கேட்டேன், அவர்கள் ஹல்லேலூயா ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் உள்ளவைகள். அல்லேலூயா. இதுக்கு அர்த்தம், அல்லேலூயா என்ற பொருளுக்கு எவ்வளவு பெரிய நீண்ட விளக்கம் இருக்கிறது. ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கே உரியது. அடுத்தது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். ரைட்டா? ஆனா இது சப்ஜெக்ட் கிடையாது.
இது சப்ஜெக்ட் இல்ல, இது போனஸ் உங்களுக்கு. ரைட்டா? வெரி குட். ஆனா இதுல பெரிய சத்தியம் இருக்கு. என்ன சத்தியம் அப்படின்னா, இது பெரிய விளக்கம் போயிடும், நான் அவ்வளவு தூரத்துக்கு போகல, ஏன்னா டைம் ஆயிடும். இதுல 2 சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்னடா அது 2 சுவிசேஷன்றாருன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். வருதா? ஆமா வருது. சரி, அது நான் எடுக்கல, அந்த சப்ஜெக்டுக்குள்ள போனால் பெரிய போயிடும். ரைட்டா? 2 சுவிசேஷம். ஒரு பாட்டு என்னதுன்னா, ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அது ஒரு சுவிசேஷம். ரைட்டா? இன்னொரு பாட்டு, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்பது இன்னொரு சுவிசேஷம். அந்த 2 சுவிசேஷம் இந்த பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நமக்கு தெரியல. அடுத்த முறை வரும்போது நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்வேன். நல்லா இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா என்றால் இந்த 2 சுவிசேஷத்தையும் சேர்த்து ஆண்டவரை துதிக்கிற அந்த மகிமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஹல்லேலூயா என்று சொன்னா 2 கையை, முடிஞ்சா 2 கைய இல்ல ஒரு கையை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இத புரிஞ்சுக்கொள்ளுங்க. இனிமே ஹல்லேலூயான்னு சொன்னா என்ன பண்ணணும்? கை தூக்கி ஆண்டவரை துதிக்கணும், கனப்படுத்தணும். ரைட்டா? ஆனா அதனுடைய விளக்கத்தை ஓரளவுக்கு சொல்லி இருக்கிறேன். அடுத்த முறை அதுக்கு விலாவரியா உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? ரைட், நம்ம கவனிக்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கு ஒரு கேள்வி இருந்தது, ஆண்டவர் என்னுடைய பேர் ஏன் எழுதல? ரைட்டா? இப்ப நான் சொன்னேன், அவன் பலிபீடத்தை எப்படி ஆண்டவர் பலி செலுத்தணும்னு சொல்லி இருக்கிறாரோ அதை மீறி அவன் செலுத்த போனான். ஆண்டவர் என்ன பண்ணல? அதை அங்கீகரிக்கவில்லை. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அவன் உடனே யோசிச்சிருக்கணும், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, நான் என் சகோதரனை மன்னிச்சுட்டு நான் போய் பலி செலுத்தினா என்னை ஏத்துட்டு இருப்பாரு, நான் மன்னிக்காமையே போய் பலி செலுத்தினா ஏத்துக்கலன்னு நினைச்சிருக்கணும். ஆனா அவன் அப்படி நினைக்கல. அவனுடைய எண்ணம் வேற மாதிரி இருந்தது. இவன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நினைச்சு அவன் மேல இன்னும் அந்த கோபம் அதிகமாகினது. ரைட்டா? அதனால அவனை கொலை செய்தான். எப்படி கொலை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? வயல்ல கொண்டு போனா செத்துருவாங்களா? அமிச்சு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுதான் கண்டுபிடிச்சானே, இரும்ப கண்டுபிடிச்சானா? இரும்பு எதுக்கு ஆயுதம் செய்யறதே கண்டுபிடிச்சான். இல்லைன்னா அது எதுக்கு, வேற எதுக்கு? அதை வச்சுதான் கொண்டிருப்பான். வேற என்ன பண்ணிருப்பான்? அல்லேலூயா அல்லேலூயா. பாத்தீங்க எவ்வளவு பெரிய ஆதாரத்தை கொடுத்தோம், பாத்தீங்களா? அல்லேலூயா. சரி, இப்ப இவ்வளவு பாவமானதுனால ஆண்டவர் அவன் என்ன பண்ணிட்டாரு? சபித்து விட்டார். அவன் சாபமாகி போனான். ரைட்டா? ஆனால் ஆண்டவர் இப்படியே விட்டா என்ன ஆகும்? அவருடைய பிளான் முடிவு நிறைவு பெறாது இல்லையா? ஆகவே ஆதாமுக்கு இன்னொரு பிள்ளையை கொடுத்தார். அவன் பெயர் என்ன? செத்துட்டானே. அப்புறம் சேர்த்து ஐயா, இது கொஞ்சம் அப்படி வச்சிரு, கைப்பற்ற போது. சேர்த்து என்பவனை கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த உண்மைகளை நான் தெரிஞ்சு கொண்டாதான் நான் என்ன செய்யணும் என்பதை நான் செய்ய முடியும். ரைட்டா? அப்ப இந்த சேர்த்து என்னப்பா, அவன் வழி வந்தவன் யாரு? ஏனோக்கு. ரைட்டா? ஏனோக்கு யாரு? ஏனோக்கு யாரு? தேவனோடு சஞ்சரித்த மனுஷன். சம்பந்தப்படுத்தி பேசணும். சம்பந்தம் இல்லாதெல்லாம் பேச என்ன பிரயோஜனம் இல்லையா? சம்பந்தப்படுத்தி பேசணும். அவன் தேவனோடு சஞ்சரித்த மனிதன். நோவா யாரு? தேவனோடு சஞ்சரித்த மனுஷன். ரைட்டா? அடுத்தது ஆபிரகாம், தேவனோடு சஞ்சரித்த மனுஷன். தாவீது, வெரி குட். அந்த வழியில வந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்த தினத்தை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையில அவர் எந்த வழியில பிறந்திருக்கணும் தெரியுமா?
எந்த வழியில பிறந்திருக்கணும்? எந்த வழியில பிறந்திருக்கணும்? காயின் வம்சத்துல பிறந்திருக்கணும். ஏன்னா அவன் தான் மூத்த குமாரன் இல்லையா? நம்ம குடும்பத்திலே என்ன நினைக்கிறோம்? இல்ல, பெற்றோரை பாத்தீங்கன்னா யாரோட இருக்க பெருசா ஆசைப்படுவாங்க? மூத்தங்கிட்ட தான். ஏன்? அது வழி வழியா வர்றதுங்க. இதெல்லாம் வந்து உண்மை, இதெல்லாம் சரித்த உண்மைங்க, சத்தியங்க, புரிஞ்சுக்கொள்ளுங்க. வழி வழியா வர்றது. ரைட்டா? மூத்தவனுக்கு தான் எல்லாமே முதன்மை கொடுப்பாங்க, முதல் இடத்த. இப்போ குடும்பத்துல முதல்னா அவன் மூத்தவனுக்கு கூப்பிடுப்பா, மூத்தவன் எல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? ஆமா, அவனுக்கு தானே. அப்பேற்பட்ட மகன் என்ன பண்ணிட்டான்? பாவியா போனான், சாபமாகி போனான். ரைட்டா? இப்ப இவன் வம்சம் எல்லாம் எப்படி இருக்கு? சாபமா இருக்கு. அந்த மெத்துசலான்னு ஒருத்தன் கடைசியா பிறந்தான். அவனை என்ன பண்ணிட்டான்? இவருக்காவது 7 பழி, அவரு என்னன்றாரு 770ன்றாரு. ரைட்டா? இவங்க எல்லாம் சாபமான வம்சம். ஆனா இவங்க எல்லாம் எப்படி? தேவனோடு சஞ்சரித்த வம்சம். அப்ப யார் பேர் இதுல இருக்கும்? இப்ப புரியுதா ஏன் இதுல வந்து ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறாருன்னு? ஏன் இஸ்ரவேல ஆண்டவர் பாராட்டுறாருன்னு தெரியுதா? ஏன் பாராட்டுறாரு புரியுதா? இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் அப்படி வாழணும். இப்ப எங்க அப்பா அப்படி பண்ணிட்டாரு, என் தகப்பன் பண்ணிட்டான், நானும் அப்படி இருக்கணும். என்ன சட்டம் இருக்கா? இருக்கா? இல்ல. இருக்கா? மாறணும்னு தான் இருக்கு. சரி, அதுக்கு ஆதாரத்தை பார்க்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15, 19, 20 வசனங்கள் வாசி. நான் பார்க்கிறேன் நல்லன். போதும். இப்ப நல்லா கவனிங்க. அந்த வசனம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. நான் செய்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நேரம் ஆகுது, உங்களுக்கும் நேரம் ஆகுது. நான் செய்தி முக்கியம் இல்லையா? அதனால நீ வீட்டுல போய் 15வது அதிகாரத்தை என்ன பண்ணணும்? வாசிக்கணும். இப்ப இதுல கருத்து யாரை பற்றி பேசுது? யாருடைய சம்பவத்தை சொல்லிக்கிறது அதுல? வெரி குட், கெட்ட குமாரன். ரைட்டா? நல்லா கவனிங்க. இந்த கெட்ட குமாரன் என்பவன் என்ன பண்றான்? அவனுடைய தகப்பனுடைய சொத்தெல்லாம் என்ன பண்ணிட்டான்? சேர்த்துக்கின்னு தகப்பனை பகைத்து விட்டு அவன் வேற ஊருக்கு போயிட்டான். ரைட்டா? காயின் என்ன செஞ்சானோ அது போல. ரைட்டா? புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது ஓமானங்கள் தான். ரைட்டா? காயின் செஞ்சது போல என்ன பண்ணிட்டான்? பகைச்சுக்கிட்டு போயிட்டான். ஆனா இந்த காயின் அந்த கெட்ட குமாரன் போய் அங்க ஒரு சூழல் எல்லாம் இழந்துட்டான். அங்க அவனுக்கு என்ன சூழல்? பன்றிக்கு வைக்கிற தவிட்ட சாப்பிடுறது கூட அவனுக்கு அது கிடைக்கல, வழி இல்லை. அப்ப அவனுடைய உருவம் எல்லாம் மாறி இருக்குமா? உடல் எல்லாம் மாறி இருக்குமா? சரீர தோற்றம் மாறி இருக்குமா? எல்லாம் மாறி இருக்கும். ஆனா இந்த மனம் மாறுது. ரைட்டா? இப்ப அவன் எப்படி மனம் மாறுறான் அப்படின்னா, என் தகப்பன் வீட்டுல என்ன இருக்கும்? வேலைக்காரங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா நானே என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இங்க தவிட்டு சாப்பிடுறது கூட எனக்கு வழி இல்லாம நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்ப அதனாலதான் அவனுக்கு அந்த மனமாற்றம். ரைட்டா? அப்போ இந்த தகப்பனோ எப்படி இருக்கிறான் அப்படின்னா, இந்த மகன் எப்பொழுது தன்னுடைய தகப்பனை விட்டு புறப்பட்டு போனானோ அன்று முதல் அவன் பக்கமாவே நின்று எப்போ என் மகன் திரும்பி வருவான் அப்படின்ற ஏக்கத்தோடு யார் இருக்கிறது? அவங்க அப்பா காத்துக்கிட்டு இருக்கிறார். ரைட்டா? அந்த காத்திருப்பின் பலன் தான் அவன் தூரம் வரும் பொழுது 20வது வசனம் சொல்லுது, அவனை அடையாளம் கண்டுபிடிக்கிறான். தூரத்துல அவன் உருவம் மாறிடுச்சு, பழைய உருவம் இல்ல. இங்க இருக்கும்போது சௌகரியமா வாழ்ந்தான், அந்த உருவம் இல்ல. அந்த எல்லாம் இழந்த போதும் அவன் தகப்பன் அவனை அடையாளம் காண்கிறான். கண்டு இந்த தகப்பன் அவன் மீது மனதுருகிறான். உருகினது மாத்திரமல்ல, ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி முத்தம் செய்தான். அல்லேலூயா. இப்படிதான் நம்ம ஆண்டவர் நம்ம காத்துட்டு இருக்கிறார் உங்க எல்லாருக்காகவும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. உங்க குடும்பத்தின் மக்களுக்கு சொல்லுங்க, உங்க குடும்பத்தின் மக்களுக்கு சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும் காத்து கொண்டிருக்கிறார். நாம் சுதந்திரவாளிகள். நாம் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க எல்லாம் என்ன சொல்லணும்? நீங்க எல்லாம் யாரு? சுதந்திரவாளி. ஆனா நான் சுதந்திரத்தை இழந்துட்டு இருக்கிறேன்.
இழந்திருக்கிறேன். ஏன் இழந்திருக்கிறேன்? நான் எனக்குன்னு ஒரு தெய்வத்தை உண்டாக்கிக்கிட்டேன், எனக்குன்னு ஒரு வழியை பார்த்துக்கிட்டேன். ஆனா நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரிடத்துல திரும்பி இருக்க வேண்டும். திரும்பி என் தகப்பன் இவரே, என் தகப்பனே என்று நான் ஓடி வந்திருக்கணும். ஆனா வரல. ஆனா இந்த கெட்ட குமாரன் போனான். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவன் திரும்பிட்டான், மனம் மாறிட்டான். எப்படி வரேன்னு வரான்? வேலைக்காரனா வரான். ஆனா அவனை வேலைக்காரனா அவன் தகப்பன் ஏற்றுக்கொண்டானா? இல்ல. அவன் 23, 24 வசனங்களை வாசிங்க. 23, 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, கைக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். அப்போ அந்த மகன் வந்தவன ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. அப்ப ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்கள். நான் விலகி போயிட்டேன், என் தகப்பன் காரணம் செய்த தவறினால நான் விலகிட்டேன். ஆனா நான் என்ன பண்ணிருக்கணும்? நான் திரும்பி, ஆண்டவரே நீங்க தான் என்னை படைத்தவர், நீங்கள் தான் என்னை உருவாக்கினவர், நீங்கள் தான் என்னை பாதுகாக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று நான் என்ன பண்ணிருக்கணும்? திரும்பி வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வந்தோமா? வரல. வர்றதா உத்தேசமா இருக்கா இல்லையா? உத்தேசம் இருக்கு. எப்ப வர்றதா உத்தேசம்? வயசானதுக்கு அப்புறம். வயசானதுக்கு அப்புறமா? எப்போ? இப்பவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி சரி, நல்லா கவனிங்க. இப்ப இன்னொரு பயங்கரமான விஷயத்த சொல்ல போறேன். பயங்கரமான விஷயம். இதெல்லாம் நான் எப்படி உதாசீனமா இருக்கிறேன், உணர்வில்லாம நிர்விசாரமா இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரங்கள். ரைட்டா? வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:12. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓபேரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அப்படின்னா என்னங்க பொருள்? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ஏசாயா 13:12. 13:12. சீக்கிரமா. சகோதரி ஒவ்வொரு முறையும் ஸ்வீட் வெட்டின்னு வராங்க. சீக்கிரமா சொல்லுங்க பதில. கண்டுபிடித்தீர்களா? அலங்கார வார்த்தையா அது? பத்தியா பத்தியா? நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்கள்? நீங்க அம்மா நீங்க எத்தனை தலைமுறை? இதான் முதல் தலைமுறையா? தப்பிச்சிட்டீங்க ஐயா. நீங்க அதே எல்லாம் முதல் தலைமுறை. தப்பிச்சிட்டீங்க, தப்பிச்சிட்டீங்க. சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப 4:1 வாசிங்க. ஏசாயா 4:1. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து உடுப்போம். இப்போ அது புரியுதா? இப்ப புரியுதா அந்த வசனத்துக்கு அர்த்தம்? எந்த வசனத்துக்கு? 13:12 அர்த்தம் புரியுதா? புரிஞ்சுச்சா புரியலையா? புரியல, புரியல. சரி, ரைட், வெரி குட். சரி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த 4:1 என்ன சொல்றாரு ஆண்டவர்? யாருடைய சொந்த ஆகாரத்தை? 7 ஸ்திரீகளுடைய சொந்த ஆகாரம். ரைட்டு, சரி, ரைட் ரைட். அம்மா நான் சொல்றேன், கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு புருஷன்
7:3 அப்படின்னு வராரு. கரெக்டா? பாயிண்ட்டுக்கு வாங்க. ஒரு ஒரு ஆண் 7 பெண்கள் அப்படின்ற இடத்துக்கு வராரு. அப்படின்னா என்ன பொருள்னா 1:7 ரேஷியோல 1:7. கரெக்டா? ரைட். இப்ப இது சொன்ன உடனே நான் என்ன பண்ணிருக்கணும்? இப்படி சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதாவது இவங்க வந்து 7 பேரும் புருஷன் இல்லாத வாழ்ந்தா உலகம் எல்லாம் கூட்டம். ஆனா எனக்கு அந்த நீங்க அசிங்கமான பேர் இல்லாதபடிக்கு எனக்கு நீங்க புருஷனா இருங்க. ரைட், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன் அந்த சூழ்நிலை வந்துச்சு இல்லையா? அந்த சூழ்நிலை வர்றது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இல்லன்னா அவனுக்கு ஏன் அந்த அம்மாவுக்கு புருஷன் இல்ல? ரைட், சரி. இப்ப ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவருடைய படைப்பின் ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய படைப்பின் ரகசியம் என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் எப்படி மனுஷனை உருவாக்கினார்? மண் இல்ல. அப்புறம் அப்புறம் கைகளால் உருவாக்கினார். அப்புறம் தன்னுடைய சரீரமா உருவா. அப்புறம் அப்புறம் இப்ப எல்லாத்துக்கும் இப்படி அப்புறம் 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 வார்த்தைகள். அப்புறம் சரி, நான் சொல்லட்டுமா? ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். உண்மையா இல்லையா? ஏன் நம்ம அதெல்லாம் கரெக்டா அதை மட்டும் விட்டுறோம், மீதி எல்லாம் சொல்றோமே, இந்த பாயிண்ட் மட்டும் ஏன் விட்டுறோம்? ரைட்டா? நல்ல கவனிங்க. ஆண்டவர் எப்படி உருவாக்குனாரு? ஆணும் பெண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேஷியோல சொல்லுங்க பார்க்கலாம். 1:1. ரைட்டா? சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் ரகசியம். எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கிறோம்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு அந்த வசனத்தை சொன்ன உடனே நான் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? பதறி இருக்கணும். எந்த வசனத்தை கேட்ட உடனே? 13:12 ஏசாயா 13:12 கேட்ட உடனே நான் என்ன பண்ணிருக்கணும்? பதறி இருக்கணும். ஆனா எனக்கு தெரியல, அது அர்த்தமே தெரியாதனால நான் பதறல. சரியா? ரைட், நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் உருவாக்கும் போது ஆணும் பெண்ணுமாக உருவாக்குனார். ரைட்டா? ஒரு ஆண் ஒரு பெண் அப்படித்தான் உருவாக்குனார். சரி, பிரளயம் வந்ததா? அழிவு வந்ததா? அப்ப அந்த அழிவுல யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க? எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டாங்க? 8 பேர். என்ன அடிப்படை? அப்புறம் மொத்தம் எத்தனை பேருங்க? 8 பேர். என்ன அடிப்படை? அப்படின்னா என்ன அடிப்படை? 1:1. கரெக்டா? படைக்கும் போது எப்படி படைச்சாரு? 1:1. அழிவு வருது, எல்லாமே ஊரே அழிஞ்சு போகுது. காப்பாற்றப்பட்டது யாரு? நோவா குடும்பம். என்ன அடிப்படை? 1:1. ஒரு ஆண் ஒரு பெண். நோவா ஒரு மனைவி, 3 பிள்ளைகள், 3 மனைவிகள். அப்படிதான் காப்பாத்தினாரு. அப்போ பாருங்க எவ்வளவு பெரிய ரகசியம். ஆனா நீங்க இன்னும் உங்களுக்கு புரியவே இல்லை. இப்போ 4:1 வரணும். இப்போ எங்க வரணும்? ஏசாயா 4:1 வரணும். 4:1 என்ன சொல்லுது? 4:1 என்ன சொல்லுது? 1:7. அப்போ நான் உடனே என்ன பண்ணிருக்கணும்? பதறி இருக்கணும், திரும்பி இருக்கணும். ஐயோ ஆண்டவரே, உம்முடைய படைப்பின் ரகசியம் இது கிடையாது. உம்முடைய படைப்பின் ரகசியம் 1:1 ஆச்சு. இங்க 7 1:7 மாத்துறீங்களே, என்ன ஆண்டவரே ஆபத்தாச்சே, நான் என்ன பண்ணட்டும், என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு என்ன பண்ணோம்? சாஷ்டாங்கமா விழுந்து ஐயா எங்களை காப்பாத்து சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? சொல்றோமா இல்லையே. இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? எவ்வளவு பேரு? சும்மா தோராயமா 1000 பேரு. எவ்வளவு பேர் உட்காந்துக்கிறீங்க? போதுமா? அப்போ நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு இந்த சத்தியமும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. நீங்களும் உணர்வடையல, அவங்களும் உணர்வடைய வைக்கல. ஆண்டவர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அழிவு
இப்ப ஒண்ணு வேண்டாம். ஏசாயா 13:12 ஒரு பிரத்யட்சமான ஆதாரத்தை பார்த்துடலாமா? அல்லேலூயா. பிரத்யட்சமான ஆதாரத்தை பார்த்துடலாமா? பெண்கள் எல்லாம் அங்க திரும்பி பாருங்க. எத்தனை பேர் உட்காந்துக்கிறாங்க? அதுதான் அபூர்வம்ன்றது. புரியுதா இல்லையா? புரியலையா? அந்த வசனத்தை வாசிங்க. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓபீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இப்ப இங்க எவ்வளவு பெண்கள் இருக்காங்க? ரைட்டா? நீங்க எவ்வளவு பேர் உட்காந்துக்கிறீங்க? இதுக்கு பேர் தாங்க அபூர்வம். அப்ப உலகத்துல என்ன பண்ண போறாரா ஆண்டவர்? அபூர்வமாக்க போறாரு உங்களை. நீங்க குறைவுபட போகிறீங்க. ஆண்கள் போல ஆரம்பிச்சிருச்சு. எப்பவோ. இதுக்கு ஆதாரத்தை சொல்லட்டுமா? இதுக்கு ஆதாரத்தை கொடுக்கட்டுமா? கேளுங்க ஆதாரத்தை. 2011 நம்முடைய சென்செக்ஸ் எடுத்தாங்க, கடைசியா சென்செக்ஸ். இப்ப சென்செக்ஸ் எப்ப எடுக்க போறாங்க? 2077 தான் எடுக்க போறாங்க இப்ப புதுசா. ஆனா பழைய சென்செக்ஸ் எப்ப எடுத்தது? 11ல ஒரு சென்செக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, பெண் விதவைகள், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, விதவைகளுடைய எண்ணிக்கை என்பது 6.8 கோடி. இங்க எவ்வளவு விதவைகள் இருப்பாங்க நீங்க கணக்கு போட்டுக்குங்க. இந்த ஊர்ல எவ்வளவு விதவைகள் இருப்பாங்க. ஆனா உணர்வு வந்துச்சா எனக்கு? ஏன் இப்படி ஆகுது? ஏன் சிங்கிள் பேரண்ட் வராங்க? சிங்கிள் பேரண்ட் சிஸ்டம் எதுக்கு உருவாகுது? ஏன் இப்படி இருக்கு? ஏன் இந்த சிஸ்டம் இப்படி இருக்கு? என்னைக்காவது பதறி இருக்குமா? நான் ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், இஸ்ரவேல் நாட்டுக்காக ஜெபம் பண்ணுவேன். நீ யோசனை இருங்க, ஜெபிச்சுல இருக்கணும். ஆனா பத்தாதுன்ற பத்தாது. எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? நான் சொல்லி கிடக்குறேன் பாருங்க, எப்படி ஜெபம் பண்ணணுங்க. பதில சொல்லியிருக்கு, அதெல்லாம் இப்படி இருக்கு. நல்லா கவனிங்க, வாசிங்க. ஆதியாகமம் 32:26-27-28 வசனங்கள். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது, அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இப்ப போறவருக்கு இவங்கிட்ட என்ன பதில் கேட்கணும்? போறவர் போக வேண்டியது தானே. ஆனா அவருக்கு போக முடியல, ஆவியானவருக்கு போக முடியாது. ஏன்னா நீங்க ஒண்ணும் நீ ஜெபம் பண்ணியிருந்தா அது அவரை வந்து இழுக்கும், உங்ககிட்ட வைக்கும். ரைட்டா? வசனம் எப்படி சொல்லுது பாத்தீங்களா? யாக்கோபு ஜெபம் பண்றான், வேண்டுகிறான். யார் இடத்துல வேண்டுகிறான்? ஆவியானவர் இடத்துல வேண்டுகிறான், வேண்டுதல் செய்கிறான். இப்ப என்ன ஆயிடுச்சு? எவ்வளவு நேரம் வேண்டான்? இரவெல்லாம் வேண்டான், இரவெல்லாம் போராடுகிறான். விடிந்து விட்டது. அவர் என்னன்றாரு? டைம் ஆயிடுச்சுடா, விடிஞ்சிருச்சுடா, இதுக்கு மேல இருக்க முடியாதுடா, என்ன விட்டுரு, நான் போகணும். அவன் என்னன்றா? இல்ல நீங்க ஆசீர்வதி, நான் விட்டுறேன். ரைட்டா? இப்படித்தான் நம்ம ஜெபம் பண்றோமா? இப்படித்தான் ஜெபம் பண்றோமா? இல்லையே. செய்தி கேட்கறதுக்கே நமக்கு 1/2 மணி நேரம் தானே தேவைப்படுது. அதுக்கு மேல என்னன்றாங்க? ஐயோ அவங்களால கேட்க முடியாதுங்க, அவங்க டைவர்ஷன் ஆயிடும். இப்ப டைவர்ஷன் ஆச்சா? நான் 3 மணி நேரம் இதே டோன்ல பேசுவேன், இதே டோன்ல, மாறவே மாறாது. 3 மணி நேரம் மாறவே மாறாது. ஆனா எப்படி எல்லாம் நம்மள வந்து டைவர்ட் பண்றாங்க தெரியுமா? மாய்மாலம் செய்யறாங்க, நம்மை வந்து வஞ்சிக்கிறார்கள். எப்படி வஞ்சிக்கிறாங்க? ஐயோ இவ்வளவு உட்காராத, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அடுத்த வேலையை பாரு, அப்பதான் நம்ம பழி போட முடியும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க உட்காருமா, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. உண்மை நடந்தது, இப்ப நடந்தது. இப்ப 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்தது, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துச்சா? ஹோட்டல் எல்லாம் மூட்டுறாங்க, கேஸ் கிடைக்கிறது கஷ்டம், எல்லாம் மூட்டாங்க வந்துச்சா? இந்த தகவல் வந்த உடனே நான் உஷாராயிட்டேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், பா உஷாரை, எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணு அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். போஸ்ட் உடனே 3 வாரம் 4 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் போட்டு.
அப்போ அது போஸ்ட் போட்டு உஷார் அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, பெட்ரோல் எல்லாம் கிடைக்காம பஞ்சம் வரப்போகுது, ஜாக்கிரதை, ஆண்டவரை நோக்கி முறையிடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் நான் ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணேன். ஆனா மக்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க தெரியுமா? அந்த நேரத்துல எல்லாரும் சிலிண்டர் தலைமையில வச்சுன்னு சிலிண்டர் கம்பெனிக்கு ஓடனா, எனக்கு கொடுத்துரு எனக்கு கொடுத்துரு எனக்கு கொடுத்துரு ஓடனானா நீங்க பாத்தீங்களா? டிவியில பார்த்திருப்பீங்க. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் எதுல போடுவான்? வாகனத்துல போடுவான். ஆனா எல்லாரும் எதுல வாங்கினாங்க? வாட்டர் கேன்ல வாங்கினாங்க, வாட்டர் பாட்டில வாங்கினாங்க. ரைட்டா? இல்ல கவனிச்சிங்களா? இப்படி இருந்துச்சு உலகம். ஆனா நாங்க என்ன பண்ணோம்? எங்களுக்கு தெரிஞ்ச மக்கள், அதனாலதான் உங்ககிட்ட உங்க போன் நம்பர் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன், நீங்களும் ஜெபம் பண்ணலாம். ரைட்டா? புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப நாங்க இப்படி பண்ணி கொண்டிருந்தோம். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த சூழ்நிலை மாறிடுச்சா? போர் நின்றுச்சா? இல்ல, பிரச்சனை அப்படியே தான் இருக்கு, இதே சூழல் தான் இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? பெட்ரோல் விலையை குறைச்சாரா? சிலிண்டர் விலையை குறைச்சாரா? குறைச்சாரு. 100 ரூபாய் நேத்து. எந்த பெட்ரோல் பங்க்ல இல்ல, அது வந்து எங்க நயாராலையும் அந்த ஷெல் பெட்ரோல்லையும். ஆனா மத்த இதுல எல்லாம் 2 ரூபாய் கம்மியில விக்குது. புரியுதா? பத்தியா? நமக்கு அதுவும் தெரியல, நமக்கு குறைஞ்சிருக்குதும் தெரியல. இப்ப பிரைவேட் கம்பெனில தான் பெட்ரோல் விலை ஏத்தலாம். ஆனா கவர்மெண்ட் இது இருக்குல்ல, இந்தியன் ஆயில், அப்புறம் ஹெச்பி, பாரத் பெட்ரோல், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 ரூபாய் குறைச்சி தான் போடுறான். பழைய விலையில 2 ரூபாய் குறைச்சி. ரைட்டா? புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்படி பதில் கொடுக்கிறாரு பாருங்க ஆண்டவர், எப்படி பதில் கொடுக்கிறாரு. சூழ்நிலை மாறல, சூழ்நிலை அப்படியே தான் இருக்கு. ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு உள்ள வல்லமையை சொல்றேன் நான். புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த ஜெபத்திற்குரிய வல்லமை இப்படிதான் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இனிமே விட்டுறாதீங்க, இந்த உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. உரிமையோடு போராடக்கூடியவர்கள் நீங்கள், உரிமை உங்களுக்கு. காயினுடைய வம்சம் நீங்க. ஆண்டவர் காயினை முதற் பேரானவனாக ஆதாமுக்கு கொடுத்தார். அந்த வம்சத்தில் வந்த நீங்க, அவரை நீங்க இன்னும் பலவந்தம் பண்ண முடியும். உங்களுக்கு உரிமை இருக்கு. உரிமையோடு கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது ரொம்ப முக்கியம். இப்ப நான் முடிவுக்கு வந்துட்டேன், நல்ல கவனிங்க. இந்த 6.8 கோடின்னு சொன்னேன் இல்லையா, நம்மளால ஒரு கணக்கு பார்க்க முடியுமா? 6.8 கோடினா எவ்வளவு பேரு? நம்மளால பார்க்க முடியுதா? விஷுவல் பண்ண முடியுதா? முடியாது. இதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுறேன் பாருங்க. அதே காலகட்டத்துல 2011 தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டின் மொத்த ஜனத்தொகை 7.21 கோடி. பாத்துக்குங்க. இப்ப பாத்தீங்களா அம்மா அப்படி சொல்றாங்க. ரைட்டா? பாத்துக்குங்க. விதவைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 6.8. தமிழகத்தினுடைய 2011 புள்ளி விவரத்தின்படி 7.21 கோடி. அப்படின்னா தமிழ்நாட்டின் மொத்த ஜனத்தொகை அளவிற்கு விதவைகளுடைய எண்ணிக்கை இருக்கு. புரியுதா? இப்ப நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சபை எதற்காக உருவாக்கப்பட்டது? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரை நம் பக்கம் திருப்பி நமக்கு சமுதாயத்திற்கு நாம் ஏதாகிலும் செய்வதற்காக தான் சபை உருவாக்கப்பட்டது. ஆனா நான் அசதியா வந்துட்டு போயிருந்தேன்னா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க உண்மையிலேயே அன்னைக்கு நான் வந்துட்டு போனப்ப அந்த வசனத்தை இப்படித்தானே கேட்டீங்க, உண்மையா இல்லையா? ஆனா என்ன சொல்லிட்டு போனேன்னு ஞாபகம் இருக்காது இப்போ. ரைட்டா? ஆனா அன்னைக்கு இதே மாதிரி தான் என்ன பண்ணீங்க? ஆச்சரியமா கேட்டீங்க. கரெக்டா? என்னம்மா கரெக்டா கேட்டீங்களா? ஆனா என்ன சொன்னேன்னு தான் தெரியாது. ரைட்டா? ஆனா அப்ப அந்த உணர்வு, அந்த அனல் அன்னைக்கு இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஐயா சீக்கிரம் வாங்க வாங்க, அடுத்த முறை எப்ப வர போறீங்க அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும்? கேட்டு இருக்கணும். இப்ப என்ன கூப்பிட்டவர் அவரு. ரைட்டா? அன்னைக்கு இவரே வரல. இவருக்கு போன் பண்ணா, ஐயா நீங்க இப்படி வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிருந்தேன்னாரு. சரி, இப்ப நான் இவருக்கு போன் பண்ணேன். இப்போ வரும் இந்த இது வரும்போது இவரு என்னாரு, இப்படியே வந்துருங்கயா, நான் உங்க கூட வந்துடுறேன்னாரு. நான் என்ன பண்ண, அதே மாதிரி அப்படியே வந்தேன். வந்துட்டு போன் பண்ணா என்னன்றாரு, நான் சர்ச்சுக்கே வந்துட்டேயா, நீங்க வந்துருங்க.
நீங்க ஆயிரம் வருது பாத்துங்க, எப்படி பாருங்க, எல்லாம் பாத்துங்க, எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க, கவனிக்க வேண்டியதுதான், இதெல்லாம் கவனிங்க. நான் வந்து தப்புக்கு சொல்ல, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஜாலியா சொல்றேன், எதுவும் மனஸ்தாபம்லாம் கிடையாது, உண்மையிலே கிடையாது. அப்படியே அதாவது நான் எப்பவுமே ஆண்டவரை வந்து நம்மளை மனரம்யமா வச்சிருக்கிறார். என்ன எந்த சூழ்நிலையில நன்மை வந்தாலும் மனரம்யமா இருக்கணும், தீமை வந்தாலும் என்ன பண்ணணும், மனரம்யமா ஏத்துக்கணும். அப்படித்தான் கத்து கொடுத்துருக்கிறார். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா புரிஞ்சு கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ நீங்கள் எவ்வளவு அதிகமாக பிரயாசம் எடுக்க வேண்டும் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு. இப்ப அம்மா வாய் திறக்கிறாங்களே, ஐயோ, அப்போ தமிழ்நாட்டின் ஜனத்தொகை அளவிற்கா கேட்டாங்களா, கேட்டாங்களா? இது என்னைக்கு கதை? 2011. இன்னைக்கு சூழ்நிலை என்ன தெரியுமா? இப்ப வரும்போது பாருங்க, நீ அடுத்த வருஷம் 2027 சென்செக்ஸ் எடுக்க போறாங்க, முடிவு வரப்போகுது. அப்ப ஜனத்தொகை அளவு பார்க்கும்போது பெண் விதவை எண்ணிக்கை என்னன்னு சொல்ல போறாங்க பாருங்க, 3 மடங்காக இருக்கும். 2 மடங்கு அல்லது 3 மடங்கு. அப்படின்னா எவ்வளோ? பாதிக்கு பாதி காலி. 18. இன்னும் டபுள், இன்னும் டபுள் மேல போகும். கரெக்ட் 12, 2 பாகம்னா 12 ரைட்டு. அதையும் தாண்டி போகும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆக்சிடென்ட்னா பஸ் எரியுது. ஒரு பெங்களூர்ல ஒரு பஸ் அப்படியே எரிஞ்சுது. அதுல செத்து போனவங்க எல்லாம் யாருன்னா வெறும் ஆண்கள், எல்லா வாலிப பிள்ளைங்க, 26, 27 வயசு. 15, 27 பேர் செத்தாங்க. 27 பேர் ஆண்கள், எல்லாம் வயது கல்யாண வயது, வாலிப வயதை கடந்தவங்க. இப்ப பாருங்க எவ்வளவு பேரு. மகாராஷ்டிராவில் அந்த வைஸ் சீஃப் மினிஸ்டர், துணை முதல் மந்திரி மரிச்சார் இல்லையா? 5 பேர் இறந்தாங்க. 5 பேர் ஆண்கள், ஒரே ஒரு பெண்ணு. ரைட்டா? அப்ப அந்த வீட்டுல எத்தனை பேர் குடும்பம் விதவையாச்சு? 5 பேரு. அப்படிதான் எண்ணிக்கை அவ்வளவு அதிகமாக. எல்லா இடத்துலையும் கவனிச்சு பாருங்க, பத்திரிகை பாருங்க, நிறைய நடந்து கொண்டிருக்கு. அப்படியானால் நான் ஜாக்கிரதைப்பட வேண்டிய நேரம் இது. ஆபத்து, ஆபத்து, ஆபத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் நிறைய உங்களோடு கூட பேச வாஞ்சை, ஆனால் நேரம் காலம் கருதி, உங்க சூழ்நிலையை கருதி நான் இதோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி? அடுத்தது அந்த விஷயத்த சொல்லணும். ஆனால் அடுத்த முறை இதை உங்களுக்கு நான் சொல்ல பிரயாசப்படுறேன். அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஆகவே இப்ப ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க, தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த உயிர்த்தெழுதலின் நல்ல நாளில ஆண்டவர் நமக்கு ஒரு பேருண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பேருண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்துல கேளுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கு வல்லவராக, போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, கரங்களை தட்டி இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரைய உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரைய உதவி நீரே. இதுவரைய
உதவி நீரே உம்மை முழு உள்ளந்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை